ஹாய் காய்ஸ், ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் சூசி அண்ட் லீசாவை தான் காட்டுறாங்க. சூசி அக்கா, அவள் ரொம்பவே மெச்சூர்டான பொண்ணு. அண்ட் லீசா ரொம்பவே சைல்டிஷான பொண்ணு. இவங்களுக்கு ரொம்பவே பணக்கார ஃபேமிலியான ஃபேமிலியோட 2 பசங்க. அண்ணனை அக்காவும் தம்பியை தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அழகான வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இப்போ 2 பிரைட்ஸுமே வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு க்ரூம்ஸ் இன்னும் வரல. ஏன்னா அவங்களுக்கான ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் வெட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணாமல் வெட்டிங் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சூசியும் லீசாவுமே அவங்களுக்கான ரிங்கையும் மாற்றிக்கிறாங்களா. அங்கே நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. லீசா ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறா. சூசி தான் அவளை கொஞ்சம் அமைதியாக ரெடின்னு சமாதானப்படுத்துறா. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் நைட் தானே, பொண்ணுங்க அவங்களுக்கான ரூமில் என்டர் ஆகலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்களா. போதையில் சூசியோட ரூம் நம்பர் 3 தான். ஆனால் அவள் தம்பியோட ரூமில் 8ஆம் நம்பர் ரூமுக்கு போயிடுறா. லீசாவும் போதையில் அண்ணனோட ரூமுக்கு போயிடுறா, 3ஆம் நம்பர் ரூமுக்கு. போதையில் போயிட்டு அவங்க பிசாட்டுக்கு நல்லா தூங்கிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம கதையோட 2 ஹீரோஸையும் காட்டுறாங்க. இதில் தம்பியோட பேர் வந்து யங் அண்ட் அண்ணனோட பேர் வந்து ஜென். ஸோ ஜென் சொல்கிறான் தம்பிக்கிட்ட, இங்கே பாரா, அவள் ரொம்பவே சின்ன பொண்ணு, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்கிறானா. ஓகேனான்னு சொல்லிட்டு இவனும் ரூம்குள்ளே போயிடுறான். அதே மாதிரி ஜென்னும் அவனோட ரூம்குள்ளே போய் என்டர் ஆகுறானா. ஆனால் அங்கே தான் லிசா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காளே. இப்போ 2 க்ரூம்ஸுமே அவங்களுக்கான ரூம்குள்ளே என்டர் ஆயிடுறாங்க. 2 பேத்துக்கும் கன்ஃபியூஷன் தான். ஜென் பார்க்குறான், என்ன மெச்சூர்டான பொண்ணுன்னு சொன்னாங்க, ஆனால் குழந்தைத்தனமாக நைட் ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவனு மாதிரியே தம்பிக்காரனும் ரூம்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் சூசி தூங்குறத பார்த்துட்டு ரொம்பவே மெச்சூர்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேரும் பொண்ணோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்களோட நேரமோ என்னமோ அந்த டைமில் கரண்ட்டும் கட் ஆயிருதா. இப்போ அண்ணனோட ரூமில் தான் காட்டுறாங்க. லிசா கண்ணை முழிச்சிட்டு யார் இங்கே இருக்கா அப்படின்னு கண்ணு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காளா. அதெல்லாம் பார்க்குற ஜென் சொல்கிறான், ஆமாம், வெட்டிங் நைட்டு யார் ஒரு ரூமுக்கு வருவா, உன்னோட ஹஸ்பண்ட் தானே வருவான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறானா. இதை கேட்டுட்டு லீசாவும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குறா. ஆனால் தம்பியோட ரூமில் பாருங்களேன், அவன் ரொம்பவே ஷாக்கிங்காக ரியாக்ஷன் கொடுக்குறான். ஏன்னா இதுக்கு காரணம் சூசி தான். அவனும் பேச வரானா, நீ கண்ணு முழிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் அவன் கேட்குற மாதிரி தெரில. இருட்டுக்குள்ளே அவனை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாளா. சட்டையெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிடறான். அவன் எம்மா கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிறான். ஆனாலும் அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. அதே மாதிரி அண்ணனோட ரூமில் காட்டுறாங்க. அவன் வந்து லிசாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறானா. ஆனால் ஜென்னும் சூசியும் மேரேஜுக்கு முன்னாடி நம்ம உடனே குழந்தை பெற்றுக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஆள் மாறி போனதே தெரியாமல் க்ளோஸாக இருந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் மார்னிங் ஆயிருந்தா ஜென்னும் லிசாவும் தான் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. லிசா தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறா. ஆனால் பக்கத்தில் ஜென்னை பார்த்தோன்னே ஷாக்கிங்கில் கத்த, அவன் சத்தம் கேட்குதேன்னு முழிக்கா. அவனுக்கு பலார்னு வராற, என் அக்காவுக்கே துரோகம் பண்ணிட்டலடா நீ அப்படின்னு சொல்கிறா. ஐயோ, நானும் தான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாளா. இதனால சூசி தூங்கிட்டு இருக்கப்பா அவளுக்கு ஃபோன் கால் வருது. அவளும் அட்டன் பண்ணுறா. நான் ஜென் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறானா. ஜென்னா, அப்போ பக்கத்தில் படுத்துருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது எங்கு. ஒரு நிமிஷம் சூசிக்கே ஹார்ட் நின்று போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, 2 கப்புள்ஸுமா சேர்ந்து மீட்டிங்கை போடுறாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சூசியும் எங்கும் என்டர் ஆகுறாங்களா. அங்கே சூசியை பார்த்தோன்னே லிசாவை பார்க்கணுமே. ஹக் பண்ணி, அக்கா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாளா. ஆக மொத்தம் 2 கப்பலும் மூஞ்சியை பார்க்குறாங்க. ஓகேடா, எல்லாமே முடிஞ்சு போச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல சூசி தான் சொல்கிறா, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இன்னும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ரிஜிஸ்டர் பண்ணலை, அதனால நம்ம வந்து மாற்றியே ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம், எனக்கு வந்து யங் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிடுறா. ஜென்னு வந்து எனக்கு லிசா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஆக மொத்தத்தில் இவங்க பஞ்சாயத்தை இந்த கப்புள்ஸே பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சூசியும் எனக்கு ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாளா. பின்னாடியே எங்கும் நானும் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே ஓடி போயிடுறான். இப்போ ஜென்னும் லிசாவும் தான் தனியாக இருக்கிறாங்களா. அங்கே லிசா வந்து ஜென்னை சைட் அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஆள் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், இல்லை ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜென் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளாச்சா. இல்லை நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், எனக்கும் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்டோன்னே லிசா வந்துட்டு என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அவங்க கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காளாம். இல்லை நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறான். இல்லை நானும் உங்கள் கூட வரேன் நீ ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும், சரி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். சரி நீ இவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ நல்ல ஸ்னோ பெய்யுதா. அந்த ஸ்னோவில் இறங்கி லிசா விளையாட ஆரம்பிச்சிட்றா. ஜென்னையை கூப்பிட்றான், ஆனால் அவன் வரமாட்டேங்கிறான். இதனால என்ன பண்ணுறா, ஸ்னோ பாலை செஞ்சு அவன் மூஞ்சிலே அடிக்கிறாளா. அவன் என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனாலும் அவனுக்கு மனசு தடிக்குது, பட் கேட்கல. அவனும் இறங்கி பனியில் விளையாட ஆரம்பிச்சிடறான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜென்னுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் மெச்சூர்டாக இருக்க பையன், சைல்டிஷாக இருக்க பொண்ணு, ஓரளவுக்கு ரொம்பவே அழகான பேர் தான். அப்புறம் ஜென் லிசாவை உட்கார வச்சு, நான் சொல்கிறத கேர்ஃபுல்லாக கேளு, நமக்கு நடந்தது பிஸ்னஸ் மேரேஜ், உன் ஃபேமிலியும் சரி என் ஃபேமிலியும் சரி பிஸ்னஸ்க்காக தான் இந்த மேரேஜ் பண்ணாங்க. அதே நேரத்தில் என் ஃபேமிலி ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவங்க. அவங்களுக்கு பொண்ணு மாறி போச்சுங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சால் ரொம்பவே கோபப்படுவாங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ தான் அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறானா. ஆனால் லிசா எப்பவும் போல் சைல்டிஷாக தான் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாளா. அதுக்கப்புறம் ஜென் என்ன பண்ணுறான், லிசா பக்கத்தில் போயிட்டு அவளுக்கு லைட்டாக கழுத்துலலாம் காயமாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து தடவி கொடுத்துட்ருக்கானா. இதை பார்க்குற லிசாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, நம்ம ஒன்றும் நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனும் மீட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வரப்போ அவனுக்கு சரியான வயிற்று வலி. வீட்டுக்கு வரானா, ஆனால் அங்கே லிசா என்ன பண்ணுறா, நல்லா நொறுக்கு தீனிலாம் வச்சு நொறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏற்கனவே வயிற்று வலியில் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுது. லிசா இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அவள் கேட்கல. சரின்னு நம்மளும் கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கானா. வயிற்று வலியோட தான் பார்க்குறான். ஆனாலும் அங்கேயும் லிசா நொறுக்குன்னு சாப்பிடவும் இன்னும் அவனுக்கு கோவம் வந்துடுது. பெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி க்ளீன் பண்ணி விட்டாரானா. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட பொறாண்டி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஜென்னுக்கு இன்னும் வயிற்று வலி அதிகமாகி பெட்லேயே படுத்துறான். பாவம் லிசாவும் கொண்டு வந்து இந்தாங்க ஹாட் வாட்டர் குடிங்கன்னு சொல்கிறாளா. ஆனால் அதை ரொம்பவே ஹாட்டாக கொடுத்துருப்பா போல. அவனுக்கு வாயெல்லாம் சுட்டு போய் மறைச்சிட்டு இருக்கான். ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் லிசா அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஜென் கிட்ட வந்துட்டு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சூப் கொடுக்குறாளா. இதை குடிங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு கியூர் ஆகும் வயிற்று வலின்னு சொல்லவும் அவனும் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த சூப்பை நான் எங்கள் அக்காவுக்காக செஞ்சு கொடுப்பேன் அடிக்கடி. அவளும் உங்கள் மாதிரியே தான் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அடிக்கடி சாப்பிடாம இருந்தா இந்த மாதிரி தான் வயிற்று வலி வரும், அதனால நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்தில் அவள் ஒரு கேக்கை சாப்பிட்டுட்டு இதை நான் எனக்காக செஞ்சேன், நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன், இந்த கேக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தனன்னு பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஜின்னு விட்டா நீ இன்னும் தொணத்தனன்னு பேசிக்கிட்டே இருப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறானா. ஸோ 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. சரி, சூசியோட கதை என்னாச்சுன்னு பார்த்தா ஹெட்ஃபோன் மாட்டிட்டு லெசா கிட்ட தான் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கா. ஒரு தியேட்டர் முன்னாடி தான் நிற்கிறாளா. அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேனர் இருக்கு. அந்த பேனர்ல நம்ம யங்கோட பிக்சரு. இந்த யங் பையன் பெரிய ஆக்டர் போல, அதனாலதான் அவனுக்கு பேனர்லாம் வச்சிருக்காங்க. நம்மள மாதிரி தான் சூசியும் யோசிக்கிறா. நம்மளும் கொஞ்சம் பெரிய ஆக்டரா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவள் ஆஃபீஸ்க்கு போறாளா. அங்கே வந்துட்டு யங் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பார்சல் வருது. அதில் ஒரு ஆயில்மெண்ட் இருக்கு. இந்த ஆயில்மெண்ட் எதுக்குன்னா உன்னோட காயத்துக்கு போட்டுக்கன்னு கொடுத்துருக்கான். என்ன காயம்னு பார்த்தா சூசி வந்து ரொம்பவே மெச்சூர்டான பொண்ணுன்னு சொல்லியிருப்பேன்ல, அவங்க வந்து பெரிய ஃபேமிலியா, அதனால அவங்க அப்பா அப்படி அவளை வளர்த்துருப்பாங்க. அதனால அவளுக்கு கத்திச்சண்டை குத்துச்சண்டைன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்களா. அதில் வந்து அவங்க அப்பா கூட ஃபைட் பண்ணுறப்ப அவளுக்கு வந்து காயம் பட்டிருக்கும். அந்த காயத்தை நோட் பண்ணி இப்போ யங் பையன் வந்து இவளுக்கு ஆயில்மெண்ட் அனுப்பி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே சூசிக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனால் அதை வெளியே கட்டிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன, லிசாவை தான் காட்டுறாங்க. பாத்டப்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளை ஜென் தான் தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறானா. ஏண்டி உன்னை குளிச்சுட்டு வான்னு சொன்னா நீ இப்படி தூங்கிட்டு இருக்க, பாத்டப்லேயே படுத்து தூக்கம் வருதுன்னு சொன்ன, ஆனால் நீ அங்கே தூங்குவேன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறானா. ஆனால் இவன் என்ன பண்ணுறா, தூக்கத்துலேயே அவனை போக விடாமல் எனக்கு கதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவனும் சரிம்மா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சுட்டு இருக்கேன். அங்கே கட் பண்ணா சூசியா ஆஃபீஸ் முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. அங்கே இந்த என் பையலா அவனோட பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன குரங்க கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பார்க்குறா. ஆனால் இவன் தான் டே என்னை தயவு செஞ்சு விடுங்கடா, விட்டு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா. ஆனால் அவங்க பின்னாடியே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து சூசி சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் இந்த யங் பையன் எடுத்தே ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடி மேலே போய் நின்னுறான். சரி, இங்கேருந்து தப்பிக்கணும்னா கீழே குதிக்கிறது தான் வழி அப்படின்னு பார்க்குறான். ஆனால் எலும்பு உடஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானா. சூசி கீழே நின்றுக்கிட்டு குதிடா நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவனு சரி கண்ணை மூடி குளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறானா. அவன் கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறா. ஆக மொத்தத்தில் நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் அதுக்கப்புறமும் சூசி அவன் விடுற மாதிரி தரல. என் ஃபோன் ஓடினதில் கீழே விழுந்துருச்சு, எனக்கு புது ஃபோன் வாங்கி தரியான்னு கேட்குறான். இவனும் சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் என் வேலெட்டை தொடிச்சிட்டேன், அதனால என்னால் ரூம்லாம் போட்டு ஸ்டே பண்ண முடியாது, ஓ ரூம்லேயே நான் ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறானா. சரிடா சரி அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ 2 பேரும் தான் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்களா. அங்கே வந்து சூசி வந்து க்ளோஸ் ஆவாரா எங்ககிட்ட, இப்பெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறான். டே வாடா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் சூசி கண்ணு முழிக்கிறாளா. ஏன் பக்கத்தில் வரான். அடப்போடா எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பான பொண்ணா நம்ம சூசி எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம லிசாவை தான் காட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காளா. ஆனால் அவளை எப்போவும் போல தான் ஜென் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பாட்டில் உட்கார வச்சிருக்கானா. அங்கே ஃபுல்லாக ஹெல்த்தியான சாப்பாடாக அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் லிசா என்ன சொல்கிறானா, சாப்பாடெலாம் பார்க்க நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா நான் ரொம்பவே வெயிட் போட்டுருவேனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஜென்னும் சரி இல்லைனா கீரை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஐயோ எனக்கு இது பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறா. ஜென்னு நினைக்கிறான், நீ பண்ணு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காரில் வந்து உட்காந்தாலும் அவள் ரொம்பவே சோகமாக இருக்கா. அதனால அவன் என்ன பண்ணுறான், ஒரு கேக் வாங்கி கொடுக்குறான். கேக்கை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே குஷியாயிருது. இப்போ அவன் டயட்லாம் பறந்து போயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் லிசாவை அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவனோட பேரண்ட்ஸை பார்க்கணும்ல, அதனால அங்கேயும் அவளோட மாமனார் மாமியார்லாம் வராங்களா. அவங்க மதரெல்லாம் கொஞ்சம் கைண்டாக தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் மாமனார் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆள் போல. அதனால அவர் லிசாவை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன ரொம்பவே சைல்டிஷாக நடந்துக்குது,
நான் நம்ம குடும்பத்துக்கு மூத்த மருமகனா மெச்சூர்டா தான் எதிர்பார்த்தேன். அதனால இந்த பொண்ணுக்கு நம்ம குடும்ப பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அவருக்கு ரிசாவை பத்தி இன்னும் சரியா தெரியல போல. ஆனாலும் என்ன பண்றது, பழக்க வழக்கம்லாம் கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே, அதனால நீ வீட்லயே விட்டுட்டு போயிரு அப்படிங்கிறாரா. ஜென்னும் வேற வழி இல்லாம அவன் ஆபீஸ் கிளம்பி போயிடுறான். ஆக மொத்தத்தில் லிசா அந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டா அப்படின்னு நம்ம நினைச்சா லிசா லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அங்க இருக்கிற மெய்டுங்க எல்லாரையுமே அவங்க சொன்னா இவ ஒரு மாதிரி பண்றா. ஆக மொத்தத்துல தினுசா என்னென்னமோ பண்ணி இவளுக்கு காலில் சுளுக்கு பிடிக்குன்னு பார்த்தா அவங்க எல்லாருக்கும் இடுப்பு சுளுக்கு பிடிக்க வச்சிடறா. கடைசியில வேலை பார்த்துட்டு இருக்க ஜென்னுக்கும் கால் பண்ணி ஐயோ வீட்டுக்கு வாங்க, என்னால இங்க நடக்கிற கொடுமைகள் எல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லி புலம்ப அவனும் வீட்டுக்கு குடியாந்துறானா. அவனை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஆளுக்கு என்னமோ ஆயிருச்சுன்னு பயந்து போயிடுறான் பாவம். ஆனா மெய்டுங்களாம் என்னம்மா ஆக்டிங் பண்றா பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா. ஆனா இதெல்லாம் பாக்குற ஜென்னோட அப்பாவும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது, மெய்டுங்களெல்லாம் போட்டு பாடாப்படுத்தி வச்சுட்டாடா அவ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்பா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அவ என்னதான் இருந்தாலும் என்னோட ஒய்ஃப் பா அப்படிங்கிறானா. என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. ஆனா நம்மால அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. லிசாவை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் அப்பா தான் ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் பாரு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்குதுங்க, எல்லாம் பொண்டாடி தாசனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மதுரைலாவுக்கும் மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, சிரிக்கிறாங்க. ஆனா இவர் இருந்த கடுப்புக்கு அவங்களையும் சேர்த்து கத்தி விட்டுறாரு. அப்புறம் கார்ல வந்து உட்காந்துருக்க ஜென்னு லிசா கிட்ட உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சா, ரொம்ப காயமாயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனா நம்மளால நல்லா தூங்குறதுல பிஸியா இருக்காளா. ஆனாலும் ஜென்னுக்கு தெரியும் இவன் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் வீட்டில் விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்ல 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 காயெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அது சரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆனா இவ சும்மா இருக்க மாதிரி தெரில. எது நடந்தாலும் தான் அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாளே. அதனால உடனடியா சூசிக்கு கால் பண்ணி அக்கா இந்த ஃபேமிலியில இப்படிலாம் நடக்குதுக்கா, என்னால இவங்க பண்ற கொடுமையெல்லாம் தாங்க முடியலக்கா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜென்னு இவ பேசுறதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கானா. ஆனா காலை வச்சதுக்கு அப்புறம் சூசி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவகிட்ட வந்துட்டு யங் பேசுறான். புது ஆயில்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன், போன தடவை கொடுத்தது வேலை செய்யல போல அப்படின்னு சொல்றான். ஆயில்மெண்ட் கொடுத்து ஆளை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறான் போல. ஆனா இவன் பேசுறதுக்கெல்லாம் சூசி மசீர மாதிரி தெரில. அப்புறம் எனக்கு வேலை இருக்கு, நீ வெளியில போறியா அப்படின்னு சொல்றாளா. இல்ல இல்ல நீ உன் வேலையை பாரு, நான் உனக்கு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ற வேலையை பாக்குறேமா அப்படிங்கிற மாதிரி அவன் கடமை உணர்ச்சியில கன்னா இருக்கா. அப்படியே சாயங்காலம் நம்ம 2 பேரும் வெளியில போலாமா அப்படிங்கிற மாதிரி விட்டு போட்டு பாக்குறானா. ஆனா சூசி தயவு செஞ்சு இவனை வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட்ட சொல்ல அவனை வெளியில துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் சூசியை நம்ம கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பணம்லாம் கட்டி பாவம் நம்ம பயபுள்ள ஐடியா கேட்குறான். அதுல ஒரு உருப்படாத ஐடியாவா வருதா. அதனால அவனுக்கு வந்த இன்னொரு பெஸ்ட் ஐடியானா அது லிசா தான். உடனடியா அவகிட்ட போயிட்டு ஐடியா கேட்குறான். அதுவும் எப்படி கேட்குறான், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கை வாங்கி கொடுத்து கேட்குறான். ஆனா நம்ம ஆளு என்னோட அக்காவை பத்தின கதையெல்லாம் உனக்கு சொல்ல முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை பத்தின முழு விவரத்தையும் எனக்கு சொல்லேன் அப்படின்னு கேட்குறான். ஆனாலும் லிசா பிகு பண்ண, இங்க பாரு என் அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஆள் விட்ட போடுறான்னா. லிசாவும் அடங்கிடுறான். ஆமா உன் அண்ணனை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். என் அண்ணன் பையன் ஜென்னு இருக்கானே, அவன் பார்க்க தான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருப்பான். ஆனா அவன் ஒரு குழந்தை பையன். அவனோட ஆளுக்கும் அவன் பண்றதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா அதெல்லாம் அவன் வெளியே காட்டிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கான் அவனை பத்தி. அப்ப லிசாவும் முக்கியமான விஷயத்த சொல்றா. சூசிக்கு நாளைக்கு தான் பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. எங்க இதெல்லாமா நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அதனால அவளுக்கு கேக்கெல்லாம் வெட்டிடாத, அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது, அவன் நல்லா காரசாரமா சாப்பிட்றவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. எங்க என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவன் ஃபேமஸான ஆக்டர் ஆச்சு, அதனால நாளைக்கு ஒரு கான்செப்டை வச்சு உங்க அக்காவுக்கு சும்மா சூப்பரா ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லீசாவும் ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இப்போ என்ன பண்றான், ஆஃபீஸ் ரூம்குள்ள யாருக்கும் தெரியாம பதுங்கி பிதுங்கி வந்து அவனோட கான்சர்ட்டோட டிக்கெட்டை வைக்கிறாராமா சாரு. அதனால முக்கியமான ஃபைலுக்குள்ள வைக்கிறேன்னு வச்சுட்டு போயிடுறாரு. ஆனா அவன் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து அந்த ஃபைலை லாஸ்ட்ல தூக்கி வச்சாரான். ஆனா ஜூசியும் ஃபைல்லாம் எடுத்துட்டு சைன் பண்ண ஆரம்பிச்சாராலாம். அவளுக்கும் ஒர்க் ஹெவியா தான் இருக்கு, என்ன பண்றது. பட் எங்கோட ஃபைல் தான் லாஸ்ட்ல இருக்கே, அதை அவ இன்னும் பார்க்கல. ஆனா எங்கோட கான்செப்ட் நடக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் அவ போன்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறா. ஆனா கான்செப்ட்ல நம்மால பார்க்கணுமே, சும்மா துள்ளி குதிச்சுட்டு இருக்கான். மேக்கப் சும்மா போட்டு கோட்டிங்கா விட்டுட்டு இருக்கானா. அசிஸ்டன்ட் சொல்றாரு, சார் தயவு செஞ்சு கான்செப்ட் ஆரம்பிங்க சார், உங்க ஃபேன்ஸ் எல்லாம் அங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்க சார் குரங்கு குட்டிங்க மாதிரி அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் முடியாது, நான் சூசிக்காக தான் கான்செப்ட் ஆரம்பிச்சேன், அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா டைம் தான் போய்கிட்டு இருக்கு, சூசி வந்த மாதிரி தெரியல. கடைசியில பாவம் என் கேன்சர்ட்டையே கேன்சல் பண்ணிட்டு தனியா ஒரு இடத்துல உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் தான் அந்த இடத்துக்கு சூசி வராளா. எங்கும் சொல்றான் உனக்காக தான் கான்செப்ட் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூசியும் சொல்றானா, லாஸ்டா தான் கான்செப்ட் டிக்கெட்டை பார்த்தேன், ஆனா நான் வரதுக்குள்ள கான்செப்ட் கேன்சல் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஆனாலும் அவ சொல்றா,
சொல்றா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, சரிவா நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாளா. அங்க போய் நம்ம ஆளு நல்லா காரசாரமா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காளா. ஆனா யங் வந்து கேக்கோட வரான். அந்த கேக்கை வெட்டினதுக்கு அப்புறம் சூசி அப்படியே தாங்கிட்டே இருக்கா கேக்கை சாப்பிட. ஆனா யங் சொல்றான், இது ஃப்ரூட் கேக்கு தான், நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல தான் சென்னும் லிசாவுமே உள்ள என்டர் ஆயிடுறாங்களா. அதுக்கப்புறம் என்ன, கேக்கை வெட்டிட்டு ஜூசி என்ன பண்றா, ரொம்பவே ஆசையா எங்க ஊற்றா. ஆனா நம்ம பயபுள்ள கேக்கை சாப்பிட்டோன்னே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பார்த்தா அவனுக்கு கேக் அலர்ஜி போல. அப்புறம் என்ன, நம்ம சூசி தான் அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறா. அவங்க போறதை பார்த்தோன்னே லிசாவும் கேட்குறா, அச்சோ உன் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சே, வாங்க நம்மளும் பின்னாடியே போகலாம் அப்படின்னு சென்னை கூப்பிடுறா. ஆனால் சென்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான், எங்க உனக்கு எக்ஸாம் இருக்கு, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஆளு ஃபோனை கையில் வச்சிருக்கவும் பிடிங்கிட்டு போயிடறான். பட் லிசா அழுங்குற குழுங்குற பாட்டு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோயின் மறைச்சு வச்சிருக்க மாதிரியே ஃபோனை மறைச்சு வச்சு எடுத்துட்டு இருக்கா. சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். ஆனால் சென்னு, நான் உனக்கு மேலடி அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து இருக்கிற ஃபோன் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடறானா. ஆனால் லிசா விடக்கூடாதுடா இவனன்னு சொல்லிட்டு ஃபோனை எப்படியாச்சும் வாங்கிடணும்னு இல்லாத கோமானி வேஷம்லாம் போட்டுட்டு அவன்கிட்ட நிற்கிறா. ஆக மொத்தம் 2 பேரும் என்னமோ பண்ணுறேன்னு நினச்சி படிக்காம அன்னைக்கு நைட்டு க்ளோஸாக இருந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜூசிக்கும் லிசாவுக்கும் கால் வருது, அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறது லிசாவும் சென்னும் தான் போகிறாங்களா. ஆனால் அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்பவே மோசமாக லிசா மேலே முட்டையெல்லாம் தூக்கி வீசுறாங்க. ஏன்னா ஜூசிக்கும் லிசாவுக்கும் ஒரு அண்ணன் இருந்திருப்பான் போல. அவன் இறந்ததுக்கு காரணம் லிசா தான் அப்படிங்கிறதுனாலயே அவங்க அப்பா அம்மாவும் அவளை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜூசி தான் லிசாவை அப்பையிலேருந்தே பத்திரமா பார்த்துப்பா போல. அதனால தான் லிசா எல்லாத்துக்கும் அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜென் என்ன பண்ணுறான், அவன் மேலே விழுந்த முட்டை எல்லாத்தையும் தொடச்சு விட்றானா. இவன் வந்து பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவனாச்சு, அதனால இருக்கிற எல்லாருமே நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க, இந்த மாதிரி பொண்ணுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜென் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா, இவன் என்னோட ஒய்ஃபு, இவளுக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கேட்குற லிசாவுக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு சூசியும் எங்கும் வராங்களா. ஆனால் இப்போ அங்கே என்ன பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குன்னா, அவங்க அப்பாவுக்கு யார் கொல்லி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த குடும்பத்தோட வாரிசு தான் வைக்கணும், ஆனால் 2 பேருமே பொம்பளை பிள்ளையா இருக்கிறீங்க, ஆம்பளை பிள்ளை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் அந்த இடத்துல சூசி தான் நான் தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பட் அவங்களோட பெரியப்பா பையன் வந்துட்டு நீங்களாம் வைக்கக்கூடாது, நான் தான் வைப்பேன், ஏன்னா எனக்கு தான் ஷேர் இந்த கம்பெனியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சூசி சொல்கிறா, உனக்கு 30% தான் ஷேர் இருக்குது, எனக்கு தான் இங்கே அதே வேல்யூ ஷேர் இருக்குது, என் தங்கச்சியோட ஷேரும் என்கிட்ட தான் இருக்கு, நீ கம்பெனியில் பண்ண லாஸுக்கே உன்னோட ஷேர் எல்லாமே போயிருக்கணும்டா அப்படின்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி விட அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனாலும் ஆம்பளை பசங்க தான் கொல்லி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவும் ஜூசி சொல்லிடுறா, எங்கள் அப்பாவே சட்டப்படி எழுதியிருக்காரு, எல்லாத்துக்கும் நான் தான் முதன்மன் சொல்லிட்டு இந்த குடும்பத்தோட வாரிசு நான் தான், எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே போட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறா. ஆனாலும் அங்கே இருக்கிற வயசானவங்கலாம் இப்படிலாம் சொன்னாலும் நீங்கள் வாரிசாக முடியாது, வேணா ஒன்று பண்ணலாம், ஜூசிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வாரிசாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லிசாவை தான் காட்டுறாங்க. வீட்டில் வந்துட்டு லிசா வந்து ஒரு மாதிரி ஃபீலாக உட்காந்துருக்காளா. ஜென் வந்து அவகிட்ட கேட்குறான், என்னாச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்கவும் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி காட்டிக்கிறா. ஆனால் அவளோட கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி பேசுவோம்ல, அப்படி இருக்கவும் ஜென்னு தான் அவளை ஆறுதல் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு உங்கள் அக்கா அதுக்கப்புறம் முக்கியமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவளும் ரொம்ப ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணுறா. ஆனால் அப்புறம் லிசாவுக்கு கால் வருது. யாரடான்னு பார்த்தா எங்கே போனா அவங்க அக்கா, அவள் ஆளையே காணும் அப்படிங்கிறப்ப லிசாவும் சொல்கிறா, ஒருவேளை எங்கள் அப்பா இறந்தனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிருக்காளோ அப்படின்னு சொல்கிறாளா. அதனால சொல்லிடுறான், ஓகே நான் அவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானா. பார்த்தா சூசியும் கரெக்டாக அவங்களோட வீட்டில் தான் இருக்கா. அப்போதைக்கு ஒரு அழகான டெடிபியர் வந்து அவன் முன்னாடி நல்லா குஷியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவளும் யாராக இருக்கும், லிசான்னு தான் எனக்கு தெரியும், நீ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெடிபியரோட கலர்னா உள்ளே இருக்கிறது நான் உனக்காக பண்ணேன், நான் தான் உனக்காக கூடயே இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பிட்டெல்லாம் போட்டு பார்க்குறானா. எனக்கு இந்த டைமில் இவளை கிஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இவன் எங்கே அடிச்சு விடுவாளோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறானா. பட் வந்து சூசியை அவனை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறாங்க. பட் கண்ணை முழிச்சு பார்த்தா எங்கள் பக்கத்தில் சூசியை காணும். ஒரு லெட்டர் தான் இருக்குது, நான் மீட்டிங் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் நினச்சி பார்க்குறான், இவளுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே தங்கச்சி வீட்டில் ஜென் குக் பண்ணிக்கிட்டு இருக்கானா. லிசா படிச்சுட்டு இருக்கா. ஆனால் அதுவுமே அவளுக்கு பிடிக்கலையா, எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஜென் தான், நீ தயவு செஞ்சு படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறானா. ஆனால் அவள் குழந்தைத்தனமாக நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காளா. இதெல்லாம் பார்க்குற ஜென்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சு, அதனால அவனை சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாரு. பட் இவன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறது இப்பெல்லாம் சாப்பிட்றத பார்க்குறப்ப அவனுக்கு சின்ன வயசில் வந்து அவனு இழந்தது எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான். அப்புறம் அவனும்
மீட்டிங் நான் போகணும், எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளம்புறானா, பார்த்தா லிசா தான் ஐயோ எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் வேறு எக்ஸாம் எழுத போகணும், நீங்களும் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்குமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. பட் வந்து அதுக்கப்புறம் காட்டுறாங்க லிசா எக்ஸாம் முடிஞ்சு வந்தோடனே அவளை சர்ப்ரைஸாக வெல்கம் பண்ணணும்னு சொல்லி ஜென்னும் வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கானா. ஆனால் ஜூசி அங்கே நின்றுக்கிட்டு பலூன் அங்கே ஒக்கட்டாதப்பா இங்கே ஒட்ட அப்படிங்கிற மாதிரி அவனையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற எங்குக்கு ஒரு ஹாப்பி. ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் லிசா என்னடா வீட்டுக்கே வரலையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எங்கோ இந்த நேரத்துக்கு அவள் வந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனால் அந்த டைம் வந்து ஜென்னுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா லிசாவை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. வேற யாரும் இல்லை, ஜென்னோட அப்பா தான். அவளை தான் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, டிவோர்ஸ் பண்ண சொல்லி ஒன் டைம் சொல்லியிருப்பாரு ஜென் கிட்ட. ஆனால் அவன் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன், இவன் என்னோட ஒய்ஃப்னு சொல்லியிருப்பான்ல, அதனால தான் இப்படி ஆளை வச்சு தூக்கிட்டார் போல. அங்கே வந்து அடியாளுங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட்டே காட்டுறாங்க லிசா கிட்ட. என்னன்னா அவர் எப்போயோ எனக்கு வித்துட்டாரு ஒன்று, அதனால நீ இனிமேல் எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. லிசா இதனால ரொம்பவே பயந்து போறாளா. ஆனால் அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக நம்ம 3 ஆளுங்களே என்ட்ரி கொடுத்துறாங்க லிசாவை காப்பாற்றுறதுக்காக. பட் லிசா தான் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் அவளை வீட்டை கூட்டிகிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. ஆனாலும் லிசாவோட ட்ரீம் எல்லாமே அவள் எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா ஹாப்பியாக தான் வெளியில் வந்திருப்பா. ஆனால் அந்த டைமில் அவளை கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு கார் போயிருக்குமா, அந்த காரில் இருந்து திடீர்னு ஒரு குண்டு பசங்களாம் இறங்கி வந்து லிசாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை கடத்திட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப இப்போயும் லிசாவுக்கு பயமாக தானே இருக்கும். அவள் தூக்கத்திலே வளர ஆரம்பிச்சிடறா, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜென்னு தான் அவளை ரொம்பவே இறுக்கமாக ஹக் பண்ணியிருக்கானா. பட் இதெல்லாம் பார்க்குற ஜூசிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 கப்புள்ஸுமா சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அப்பாவை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்களா. ஆனால் இங்கே எங்குக்கு தான் கொஞ்சம் ஜர்க்கு வாங்குது, நம்ம உள்ளே போகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. சூசியும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாளா. அவங்க அப்பா அப்படியே எகத்தாளமாக தான் உட்காந்துருக்காரு. வாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரா. ஆனால் எங்கே தான் பார்த்தோன்னே திட்டாரு, நீ எல்லாம் என் வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட நினச்சேன் இவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, எங்கே மட்டும் எப்படி இவ்வளோ குழந்தைத்தனமாக வளர்த்துருப்பாருன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிருப்பான் போல. இப்போ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சூசி சொல்கிறா, நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க, என் தங்கச்சி மேலே கையை வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கும் அவர் ஒரு பதில் வச்சிருக்காரு, எனக்கு 2 பசங்க, ஒருத்தன் தான் உருப்படாமல் போயிட்டான், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் தான் என் குடும்பத்தோட வாரிசு, அவனுக்கு ஒரு பொறுப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் பார்த்தா, ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு குளறுபடி பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு இந்த பொண்ணுங்க நம்ம குடும்பத்துக்கு வேணாம், டைவர்ஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்காரா. எங்கும் இந்த ஆள் திருந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆனால் ஜென்னு சொல்லிடுறான், இங்கே பாருங்க, இனிமேல் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, இவ என் ஒய்ஃப், இவன் மேலே இனிமேல் கையை வச்சிங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு ரொம்பவே போல்டாக அவங்க அப்பா முன்னாடி பேசிடுறானா. இவன் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு இன்னும் கோவம் வந்து அவனை கட்டை எடுத்தே அடிச்சு போடுறாரு. இதனால் அவனுக்கு மண்டையில் காயமாயிருதா. லிசா தான், நீங்கள் என்ன ஒரு அப்பாவா, இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க அவனை, இனிமேல் அவன் மேலே கையை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாளா. ஜென்னு இனிமேல் இவர்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, இவர் மனுஷத்தன்மையே இல்லாமல் மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு மருந்து போட்டுவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்களா. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக வந்துட்டு இருக்காங்களா. ஆனால் இந்த டைமில் எங்கே கரெக்டாக உள்ளே வந்துடுறான். அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. லிசா பார்க்குறா, இவன் என்ன நமக்கு மேலே பர்ஃபார்மன்ஸை போடுறானே அண்ணன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜென்னு தான், என்னடா விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப, நான் எவ்வளோ பெரிய ஆக்டர் உனக்கே தெரியும்ல, ஆனால் என் கூட ஒர்க் பண்ணுற ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஒருத்தி என்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா சொல்லி இன்டர்நெட்டில் நியூஸை போட்டாலாம், அதை பார்த்து சூசி கோச்சிட்டு போயிட்டானா, அதெல்லாம் ரூமர்னா அப்படின்னு சொல்கிறானா. லிசா தான், ஐயோ எங்கள் அக்காவுக்கு என்னடா ஆச்சு, எங்கடா கோச்சிட்டு போனா அப்படின்னு கேட்குறாங்க. பட் சென் சொல்கிறான், என்கிட்ட உண்மையை சொல்கிறா, அப்படி ஏதாச்சும் விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, ஐயோ என்னை பார்த்து இப்படி நினச்சிட்டியா, நான் சத்தியமாக இல்லைண்ணா, நான் சூசியை தவிர யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் லிசா மனசு கேட்காம அவங்க அக்காவை தேடி போகிறாளா. சரி ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு அடிக்கிறா. ஆனால் சூசி அட்டன் பண்ணிடுறா. எங்கே அடிச்சிருந்தப்ப அவள் அட்டன் பண்ணியிருக்க மாட்டா. இப்போ வந்து லிசாவும் கேட்குறா, எங்கக்கா போயிட்டேன், எதுவும் தப்பாலாம் முடிவு எடுத்துறாத அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால இங்கே நின்றுட்டுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்ப, எனக்கு தெரியும்க்கா உன்னை பற்றி, நீ போல்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அக்கா தங்கச்சி 2 பேருமா சேர்த்து ஒரு பப்புக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு பப்புக்கு வந்துடுறாங்களா. அங்கே எல்லா பப்லையும் பொண்ணுங்க இருப்பாங்கன்னு பேர். இங்கே இவங்களை சுற்றி ஒரே பசங்களாம் இருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு ஒரே அட்ராசிட்டி தான். லிசாவும் அங்கே தான் இருக்காளா. ஆனால் அந்த இடத்துல அவங்கள தேடி கரெக்டாக ஜென்னும் எங்கும் வந்துடுறாங்களா. ஜென் இதெல்லாம் பார்த்துட்டு, இவ வேற அப்படிங்கிற மாதிரி லிசாவை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவனுங்களெல்லாம் நீ பார்க்காத அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து எங்கே உட்காடுறான்னா, உட்காந்து ஒரு வழியாக சமாதானமும் படுத்திடுறான். இந்த மாதிரி ரூமர்ஸ் தான் அது, நீ என்னை நம்பலையா அப்படிங்கிற மாதிரி. நான் உன்னை நம்புகிறேன், உன்னை நம்பாமல் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசி ஒரு வழியாக சமாதானம் ஆயிடுறாங்க.
ஆனால் இங்கே லிசா மெடிசன்லாம் நிறைய கையில் வாங்கிட்டு வந்து அதை ஜென் கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் எங்ககிட்ட கொடு, எங்கள் அக்கா சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜென்னி என்னடி இதெல்லாம் நான் எப்படி அவன்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னா, போ வீட்டுக்கு வாரிசு வரணும்ல அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு எப்படியும் எங்களுக்கு வீட்டில் ஒரு குட்டி குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருக்காள. அதே நேரத்தில் எங்கே காட்டுறாங்க, அவன் இதெல்லாம் நடந்தது எதுவுமே தெரியாமல் அண்ணன் கூப்பிட்டானேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. அந்த இடத்துக்கு ஜென்னு வந்துட்டு அவன் கையில் மெடிசன் எல்லாத்தையும் கொடுக்குறான், இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஸ்ட் டைம் அந்த கிழமை சொன்னார்ல வீட்டுக்கு வாரிசு வேணும்னு சொல்லிட்டு, அதுக்கு நீ தாண்டா இதை மெடிசன்லாம் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அண்ணன் நீ என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என் உடம்புலலாம் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறானா. ஆனால் ஜென்னு சொல்கிறான், இல்லைடா சின்ன வயசில் நீ என்னால் ஒரு தடவை கீழே விழுந்துட்டல அதனால எதுவும் ஆயிருமோன்னு சொல்லி அக்கறையில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிறப்ப எங்கே நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ஜூசியை தான் காட்டுறாங்க. அவள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி உட்காந்துருக்காளா, அதனால அவளை தேடி அந்த இடத்துக்கு எங்கே வந்துடுறான். அவனோட கோட்டை கழட்டி சூசிக்கு போட்டு விட்றானா. அப்படியே அமைதியாக வந்து அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அவளும் வந்து எதுவுமே சொல்லலை, எங் மேலே அப்படியே தோளில் சாஞ்ச அவக்கால அப்படியே தூங்கிடுறா. அவளை தூக்கிட்டு போய் காரில் வைக்கிறானா. ஃபோன் பேசினதுக்கப்புறம் திரும்பி சூசி எந்திரிச்சிட்றா. அப்புறம் ரெண்டு பேரும் பேசி அப்படியே ரொமான்ஸ் ஆகி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் எங்கும் சூசியும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாக பரவுது. எல்லாரும் இவங்க ரெண்டு பேத்தையும் தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபேமிலியில் என்ன இப்படி பொண்ணுங்களையே மாற்றிட்டாங்க, இவங்க ரெண்டு பேத்துக்கு தானே கல்யாணம் ஆச்சு, ஆனால் என்ன அவங்கவுங்க ஒய்ஃபை மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிச்சிடறாங்களா. இந்த விஷயம் எப்படி தகப்பன் காதுக்கு போகாமல் இருக்கும். அதனால அப்பாக்காரரும் கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு பசங்களையும் கழுவி ஊற்றிட்டு இருக்காரு. பார்த்தீங்களாடா என் ரெப்புடேஷன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களாடா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 20% நம்ம ஷேர் குறைஞ்சிருக்கடா, எல்லாமே உங்களால் தான், ஏன்டா அந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ எங்களை என்னதான் பண்ண சொல்கிறீங்கிறப்ப ஒழுங்காக அந்த பிள்ளைங்களை டிவோர்ஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறாரா. ஆனால் இவனுங்க அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. நான் டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் சூசியோட ஆஃபீஸ்லையுமே எல்லா கிளைண்ட்ஸும் வந்து திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ செத்து போயிடணும், இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இருக்கவே கூடாது, இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல சூசியோட கிராண்ட்பா வந்துடுறாரு. நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷன் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூசி தான் அந்த வீடியோ எடுத்து பார்க்குறாளா. அந்த வீடியோவில் லிசா தான் பேசி வச்சிருக்கா. அவள் என்ன சொல்லியிருக்கானா, இதில் வந்து 3 பேரோட தப்பு எதுவுமே கிடையாது, நான் தான் வந்து எனக்கு அண்ணனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நான் தான் வந்து மாப்பிள்ளையை மாற்றிக்கிட்டேன், அதனால தான் இவங்க 3 பேருமே வந்து குளறுபடி ஆயிடுச்சு, அதனால நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியையும் தூக்கி அவன் மேலே போட்டு பேசி வச்சிருக்கா. ஆனால் லிசா அப்படி பேசுறதுக்கு காரணம் ஜென்னோட அப்பா தான். நான் சொன்ன மாதிரியே பேசிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு ஊரில் நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. ஆனால் லிசா கேட்குறா, இதனால என் அக்காவுக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ போனாலே போதும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. உண்மையை சொல்லணும்னா எங்கும் சூசியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை நெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணதே இவர் தான். ஏன்னா அவங்க தான் சொல்லியிருப்பாங்களே இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் இவர் இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாரு. ஆனால் அங்கே லிசா கிளம்புனதுக்கப்புறம் அவளை தேடிட்டு சூசியும் எங்கும் வராங்க, ஜென்னும் வந்துடுறானா. பட் அதுக்குள்ளேயே அவள் எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால ஜென் ரொம்பவே கோபமாக அவங்க அப்பா கிட்ட வந்து கத்துறா, நீங்கள் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அவளை டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னேன், இதையாச்சும் யூஸ் பண்ணிக்க, ஒழுங்காக அவளை டிவோர்ஸ் பண்ணிடு, நான் பார்த்துருக்க பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஜென்னுக்கு இன்னும் கோவம் வந்துருது. நீங்கள் பொண்ணு பார்த்துருக்கீங்களா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்சது நீங்கள் பண்ண விட்டதே இல்லை, இவன் என்னோட லவ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிடறானா. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அவன் வந்து லிசாவை கண்டுபிடிச்சிட்டான் போல, ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இங்கே ஜூசியும் ஜென்னும் வந்து அவங்க அப்பாவை ரிவெஞ்ச் எடுத்துடுறாங்க. என்னன்னா இங்கே நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணனால அவரை வந்து போலீஸ் கைது பண்ணிட்டு போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட மதர் இன்லா வந்துடுறாங்க. அவங்க அப்பாவை கைது பண்ணுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் இவங்க தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க போல. ஸோ இப்போ மற்ற 2 பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன 2 கப்பலும் சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியாக நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது காய்ஸ். இந்த ட்ராமாவில் அவங்களுக்கு ஜென் அண்ட் லிசாவை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு வந்து என் சூசியை தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.